சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். அந்த வகையில் நம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து பட்டப்படிப்பை தாங்கள் விரும்பிய துறையில் மேற்கொள்ள அதற்கான வாய்ப்பு, நிதியுதவி போன்றவை அவசியம். அதனை வழங்கும் உன்னத நோக்கில்தான் MIDK எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான மேற்கல்வி வாய்ப்புகள் மற்றும் உபகார சம்பளம் என வருடா வருடம் ஏற்படுத்தி தருகிறது. கல்வி மட்டுமே நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான பிரதான வழி என்பதை முன்னிறுத்தி சீரிய நோக்குடன் செயல்படும் மாய்கா தேசிய தலைவரும் பல்கலைக்கழக வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் தற்போது MIDK உபகார சம்பளத்தை மேலும் அதிகமான மாணவர்கள் பெற்று பயனடைந்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த வருடமும் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நேர்முக தேர்வில் மருத்துவம், பல் மருத்துவம், மருந்தகம், வர்த்தகம் என மொத்தம் 19 பட்ட படிப்புகளுக்கான 722 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த உபகார சம்பளம் கிடைத்தால் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் நிதிச்சுமையை, குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட பெற்றோர்களின் நிதிச்சுமையை குறைக்க முடியும் என்று நேர்முக தேர்வில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். எனக்கு அரசாங்க பல்கலைக்கழகத்தில் என்னோடய கனவை நனவாக்க என்னால் முடியல. அந்த சமயத்தில் நான் மருத்துவர் படிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுத்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு மிகவும் நன்றி கூற விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உபகார சம்பளத்தை வழங்கவிருக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபகார சம்பளம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகவும் பேருதவியாக இருக்கும் என நான் கூற மகிழ்ச்சி அடைகிறேன். I have a little sister. My sister is 13 years old today, and she also have a problem. OKU. She's an OKU patient. She is deaf. So I really have to be thankful for AIMS University for giving me this chance to get into this interview. Because it's very hard, and I'm also a foundation student here. Before entering foundation, I had no option to go matrix, so AIMS was the one that helped me through this. என்னோட அப்பா இறந்துட்டாரு. என்னோட அம்மா இஸ் a single mother and homemaker. என்னோட பெரிய அண்ணன் தான் எங்களுக்கு ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட ரெண்டாவது அண்ணன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்காவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் 4 பேர்த்தையும் எங்கள் 4 பேர் மேலேயும் அம்மா ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. எப்படி படிக்க போகிறோம் அப்படிலாம். இந்த MID ஸ்காலர்ஷிப் மூலிமா அவங்களும் அவங்களோட பாரம் குறைஞ்சி அவங்களோட ரொம்ப நிறைய திங்க் பண்ணாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்பேன். என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் என்னோடய அகடமிக்ஸில் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, நான் மெட்ரிக் ஸ்டூடெண்ட். எனக்கு கவர்மெண்டில் MBBS கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பேரண்ட்ஸ் ரேடியோ மூலயமா எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் MBBS காஸ்ட் தராங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நாங்கள் B40 ஃபேமிலி தான். அண்ட் தென் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா காஸ்ட் பிடிஎனை தாண்டி எங்களுக்கு பேலன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் கவர் ஆகும். எனக்கு இந்த MID ஸ்காலர்ஷிப் ஏன் முக்கியம்னா, ஃபாதர் மட்டும்தான் வேலை செய்கிறாரு அண்ட் மை மதர் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ப்ளஸ் என் 2 அண்ணனும் படிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. இந்த MID ஸ்காலர்ஷிப்னால எங்களோட ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் பர்டனை குறைக்க முடியும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஏன் தேவைன்னா, ஈவன் மை பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க் பண்ணாலும் என்னோட பிரதர் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடச்சிச்சின்னா அவங்களோட பேர்டனை நான் ரிடியூஸ் பண்ணலாம். MID இது ஃபர்ஸ்ட் எங்களோட நேம் லிஸ்ட்லாம் இது பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களை ஒரு ரூமுக்கு கூட்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் தென் அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கைட் பண்ணாங்க. ஒன்ஸ் கைட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். தென் எங்களை ஒரு காஸ்ட் படி எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க இன்டர்வியூ ரூமுக்கு. தென் அங்கே போய் வெயிட் பண்ணோம். அங்கேயும் ஸ்டாஃப்லாம் ரொம்ப பொலைட்டாக எங்ககிட்ட பேசி ஒரு ஆளாக இன்டர்வியூ ரூம் உள்ளுக்கு என்டர் பண்ண விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் B40 ஃபேமிலியிலேருந்து வரேன். அண்ட் என்னோடய ஃபேமிலியில் 5 people இருக்காங்க இன்க்ளூடிங் மீ.
ஸோ என்னோட எக்ஸ்பென்சஸும் சேர்த்து என்னோட சிப்ளிங்ஸோட எக்ஸ்பென்சஸும் பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். ஆனால் அவரும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டனால நான் அவங்களோட பேர்டனை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இந்த எம்ஐடி ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்துட்டு என்னோடய எக்ஸ்பென்சஸை தவிர்த்துட்டு என்னோட சிப்ளிங்ஸை பார்த்துக்கலாம். என்னோடய எக்ஸ்பென்ஸை என்னால் இந்த எம்ஐடி ஸ்காலர்ஷிப் மூலிமா பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்கு எனக்கு தேவைன்னா, என்னோடய சிஸ்டரும் இங்கே மெடிசன் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் 2 பேரும் படிக்கிறதுனால கொஞ்சம் ஃபைனான்ஷியல் பர்டனை ஈஸ் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தேவை. ஸோ இந்த எம்ஐடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எம்ஐடி ஸ்டாஃப் ரியலி ஹெல்ப்ஃபுல். எவ்ரி ப்ராசஸ் வந்து அவங்க கைட் பண்ணாங்க. எதுவும் தெரியலன்னா அவங்க எனி டைம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இட் வென்ட் ஸ்மூத்லி. AIMS வந்து when I have visited many universities. So when I first saw AIMS, it was I think my best choice because compared to other universities, it was huge and extraordinary. அப்பா சாதாரண கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்போ நான் என் தங்கச்சி இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறனால இப்போ எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து இப்போ வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேரும் லோ பட்ஜெட் இன்கமில் தான் இருக்காங்க. இங்கே எம்ஐடி பற்றி இங்கே நாள் நடந்த இன்டர்வியூலேருந்து அப்புறம் அதோட ப்ராசஸ் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியலன்னா அவங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்கும் போது அவங்க ஸ்டாஃப் வந்து பொலைட்லியே அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன ஸ்டெப்பு, என்னென்ன கொடுக்கணும், பாஸாக பண்ணோம், அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அழகாக சொல்லாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக புரியுது ஸ்டூடெண்ட்க்கு. ஸோ அது மூலிமா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட ஸ்டூடெண்ட்காக வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவங்க அப்ளை பண்ணதுக்கு சிறப்பான தேர்ச்சிகளுடன் பொது பல்கலைக்கழகத்தில் வாய்ப்புகளை தவறவிட்ட மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பத்துறையில் கல்வி தொடரும் வழியையும் குறைந்த வருமான குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் உதவியையும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து வழங்கி வருகிறது. எந்த பாகுபாடும் இன்றி தகுதியுடைய அனைத்து மாணவர்களுக்கும் தரமான உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் வழங்கப்படும் இந்த வாய்ப்பை எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமான இந்திய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்பதே தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் விருப்பமும் எதிர்பார்ப்புமாகும்.